ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وسلم تسليما كثيرا أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாம் 6வது நாளில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். சோதனை என்ற தலைப்பின் கீழ் மனிதனுக்கு துன்பங்கள் நேர்ந்தால் எப்படி அதை அணுகணும், எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கையாளுவதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்ற தலைப்பின் கீழ் அந்த மாதிரி சமயங்களில் எப்படி நம் இறை அச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படி மனித இனத்திற்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், அதில் நம்பிக்கை கொண்டவர்களை பிரித்து அவர்களை எப்படி அந்த பரீட்சைகளை தள்ளுகிறான் என்றெல்லாம் ஏராளமான செய்திகள் இருக்குது. அதை ஒன்றின் பின் ஒன்றாக நாம் அறிய இருக்கிறோம். பொதுவாகவே சோதனை துன்பம் என்றால் வசதியா இருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லை, சிரமத்தில் இருக்கக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கஷ்டம் இருக்குது என்பது ஒரு பொதுவான ஒரு கருத்து. அது உண்மைதான். அவர்கள்ட்ட பணம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, அதை வைத்து சில சிரமங்களை சரி செய்து கொள்வார்கள். ஆனால் பொருளாதாரத்தாலும் சரி செய்ய முடியாத அளவுக்கு சோதனைகளில் அல்லாஹ் தருவோம். அது அப்ப இதை பத்தி நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கருத்தை சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்கிறார்கள் என்றால், ஒரு சதரமா ஒரு கட்டை போடுறாங்க. ஹாதல்லதி வசத மின் ஜானியா, ஒரு சதரமா ஒரு கட்டத்தை போட்டு அதுல இப்படி கோடுகளை கீச்சுறாங்க. வசந்த கால ஹாதல் இன்சான், மனித குலத்தை மொத்தமா சொல்றாங்க. ஆதமுடைய மக்கள் எல்லாரும் வந்துருவாங்க, அனைத்து மக்கள். அந்த அனைத்து மக்களை பார்த்து சொல்றாங்க ஹாதல் இன்சான் ஹாதல் அஜருஹு, அவனுக்கு இந்த கோடுகள் தான் வளையம் அப்படின்னு சொல்லிட்டு முஹித பிஹி அவுகது அஹாதத்து பிஹி, அது அவனை சுத்தி கொண்டே இருக்கும் எனது துன்பம். அந்த கோடை ஒரு உதாரணம் காட்டி சதரமா போட்டு அதுல சில கோடுகளை போட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், அவனை அந்த சிரமம் அப்படி சுத்தி கொண்டே இருக்கும், அவனை அதை விடாது. சில துன்பங்கள் சில துன்பங்கள் அவனிடம் நீங்கி போனால் என்னோட உட்கார்ந்து அது அவனை சும்மாவே விடாது அப்படி என்று அவனுக்கு ஒரு மனித இனத்தை பார்த்து மொத்தமா ஒரு கட்டளையை சொல்றாங்க. ஹராஜா அகுலுஹு, அவனுக்கு அது போய்விட்டு என்று நினைப்பான். அந்த சிரமம் அவனை விட்டு நிலைத்து போயிடுச்சு அப்படின்னு நினைப்பான். டக்குன்னு நோடு இது மொத்த மனித இனத்தை பார்த்து ஒரு செய்தியை நமக்கு சொல்ல வராங்க. புகாரில வரக்கூடிய செய்தி 6417 6417. இதை சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, சோதனை இதுல இருந்து அவன் தப்பவே முடியாது. அப்படி ஒரு வேளை அப்படி ஒரு வேளை அவன் அப்படி தப்பினான்னு வச்சுக்கேன், அப்படி வச்சுக்கீங்கன்னா கடைசியில் அவன் மரணம் சுருந்துடும். எப்படியாவது கடைசியில் சரி உட்கார்ந்துருப்பான், அவன் கடைசியில் எட்ட வந்துடும், மௌத்து விழுந்துடும். ஆக மொத்தம் அவனை தப்பவே முடியாது என்று ஒரு கட்டம் கட்டி, மனுஷனுக்கு கட்டம் கட்டுற மாதிரி ஒரு கட்டம் கட்டி ஒரு ஓமையை ஆக்கி அந்த சில கோடுகளை போட்டு ஒரு உதாரணத்தை நபிசராஜத்துல நமக்கு காட்டுறாங்க. யாரும் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு மனிதனுடைய சுபாவம் என்னன்னா, கூட போன தெய்வம் குறுக்க வந்துச்சுருப்போம். அதாவது கடவுள் என்று சொன்னால் அவன் எனக்கு என்ன செய்யணும், தந்துடணும். தரக்கூடியவன் தான் கடவுள். கஷ்டமா இருக்கிற நான் கேட்டா தரணும். சிரமத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லி எந்த ஒரு சமயமும் யாருக்குமே கற்றுக் கொடுக்காரு. ஒண்ணு அடுத்த ஜென்மத்தில் நல்லா இருக்குன்னுவாங்க. ஏன்னா எல்லா சமுதாயத்தையும் பத்தி அல்லா குர்ஆன்ல சொல்றோம். எல்லா உம்மத்துக்கும் ஒரு கேட்டகரி வேற சொல்றோம். அப்ப இன்னொரு சமுதாயம் என்ன செய்வாங்கன்னா, நீங்க என்ன வேணாலும் செய்துக்குங்க, மேல ஒரு கடவுள் இருக்காரு, அவங்க காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லி ஒரு உம்மத்துல சொல்லுவாங்க. சிரமம் வந்துச்சா வட்டி கொடுங்கன்னு என்ன வேணாலும் செய்துக்குவாங்க.
கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்து அர்த்தம் என்ன, நான் தெய்வத்தை கேட்டேன் கிடைக்கல, ஒரு மனுஷனை தேடி போய்கிட்டு இருந்தேன், கரெக்டா நீங்க வந்துட்டீங்க, நீங்க தான் இப்ப எனக்கு தெய்வம் அப்படின்னு. அப்ப இந்த சிரமமான விஷயங்கள்ல வந்து நமக்கு அது ஒரு பரிச்சை, அதுல மட்டும் தேடிக்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த காலத்தையும் நம்ம தளர்ந்துட மாட்டோம். அதுல கூட நம்ம வந்து அதிகமான வசனங்களை வரிக்கு வரி நம்ம தெரிய இருக்கிறோம். நிறைய விஷயங்களை நபிசராசன் அந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்ப சோதனையிலிருந்து அவன் தப்ப முடியாதுங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. அது ஒன்று. பணக்காரர்கள் சோதனை நம்ம உலகத்துல பார்த்துருக்கோம், பெருசா ஒன்று சொல்ல வேண்டாம். எவ்வளவு பெரிய நாட்டு ஆண்டு மன்னனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தலைவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு பல சுமைகள் இருக்கும். பல ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போவாங்க, பணப்படுத்தவே முடியாது. பல பேருக்கு ஒரு கட்டின மனைவியை கூட ஒரு நாட்டு தலைவருக்கு கல்யாணம் கூட பண்ண முடியாது. அது கூட ஒரு சாதனை தானே. ஒரு கொண்டாடியை கூட வச்சு அவனால் நடத்த முடியாது. உள்ள கூட இருக்காது. அதெல்லாம் பிள்ளை செல்வங்களும் பெரிய செல்வம் தானே. அப்ப சோதனைகள் எல்லாத்துக்கும் இருக்கு. இப்ப சமீபத்துல கூட ஒரு கோடீஸ்வரனுடைய மகன் திருமணம் நடக்குது. அப்போ அந்த மகன் சொல்றான், அந்த அம்பானியுடைய மகன் சொல்றான், நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் உடல் ரீதியா. ஆங்கிலத்துல போட பேசுறான், அதை டிரான்ஸ்லேஷன் பண்றான். இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டதே இல்லை. அவன் என்ன கஷ்டப்பட்டான், அவன் உலகத்துல கோடீஸ்வரன். உதாரணத்துக்கு கேட்டா அவனுக்கு கஷ்டம் இருக்குங்க. என்ன கஷ்டங்களா பட்டியல் போடுறான். உடல் ரீதியா வயிற்றுல பிரச்சனை, பின்னாடி பிரச்சனை. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா என்னன்னே தெரியல. எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, அப்பா கடந்து ஆடுறோம் ஆனந்த கண்ணீர். அப்ப பிரச்சனைகள் வந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவனுக்கு இருக்கு, அவனுக்குலாம் என்ன பிரச்சனை, எல்லாரும் இருக்கும். அவனுக்கு இருக்கிறது இவனுக்கு இருக்காது, இவனுக்கு இருக்கிறது அவனுக்கு இருக்காது. ஆக மொத்தம் அனைவருக்கும் வரும் என்பதை தான் இந்த பிரச்சனை. மனிதர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் உதாரணம். உலக விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, பணத்தை அளவுகோல் வைக்கக்கூடாது என்பதையும் உதாரணம் காட்டி அனைவருக்கும் பிரச்சனை இருக்கு. துன்பத்தை இந்த உலக விஷயத்தை பற்றி ஒரு பட்டியல் போடுறாங்க. அது போல தெரிஞ்சுட்டு அடுத்த துன்பத்துக்கு என்னென்ன சொல்றாங்கிறத இன்னும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஒரு ஆலியாங்கிற இடத்துக்கு மதினால நபிசராசனம் ஒரு பயணம் செய்யறாங்க. அங்க வந்து ஒரு ஆடு செத்து கிடக்கு. இந்த உலகத்தை பத்தி ஒரு உதாரணம் சொல்றதுக்காக அந்த ஆடுடைய அந்த காதை பிடிச்சிக்கிட்டு செத்து போச்சு. செத்து போன ஆடை பிடிச்சிக்கிட்டு இந்த ஆடை வந்து யாராவது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா செத்து போன ஆடை யார் வாங்குவாங்க அப்படிங்கிறத சகாபி சொல்றாங்க. அப்போ செத்து போன ஆடை நீங்க வாங்க மாட்டீங்க, ஆனா இந்த செத்து போன அந்த ஆட்டுக்கு சமந்தான் அல்லாவுடைய பார்வையில் இந்த உலகம். ஆட்டையே வாங்க மாட்டேங்கிறீங்க. அப்ப அல்லாவுடைய அகல இந்த உலகம் செத்து போன ஆட்டுக்கு நிறைய உதாரணமா சொல்றான். உலகத்துக்கு அல்ல இருந்தாலும் இந்த செத்து போன ஆட்டுக்கு என்ன சொல்றாங்க, செத்து போன ஆடை வாங்க மாட்டீங்களா, அதான் அந்த உலகத்துக்கு சமம். ஆனா நம்ம உலகத்தை பயங்கரமான ரேஞ்சில் வச்சிருக்கோம். பொருளாதாரம் சம்பாதிக்க வேண்டியதுதான், அது நமக்கு வந்து உரிய முறையில வரணும்னா ஆமான வழியை தேர்ந்தெடுத்துடக்கூடாது, தளர்ந்து பெறக்கூடாது. அதற்குத்தான் இந்த இதை எடுத்துட்டு வந்தது. அதுல என்ன இருக்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம உலகத்தை ஒருத்தரிக்கிறது செத்த ஆட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு ஏழையையும் ஒரு பணக்காரனையும் உதாரணம் காட்டுறாங்க. எப்படி உதாரணம் காட்டுறாங்கன்னா, பகால நபிசராசனம் கூறுகிறார்கள், மா தகுலுன பிஹாலா, இந்த கோடீஸ்வரன் இந்த வசதியானவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க சகாபாக்கள். கேட்ட உடனே அங்க சொல்றாங்க, ஹரி நல்ல மரியாதையான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சதவ யுங்கக, இவருக்கு பொண்ணு கேட்டா உடனே கொடுப்பாங்க, பொண்ணு கேட்டா உடனே எடுத்துருவாங்க, யுங்கக நிக்கா பண்ணி வச்சிருவாங்க. என்ன ஷஃபா யுஷஃபா, இவர் சிபாரிசு பண்ணினால் அதை அதுக்கு அடைவதற்கு ஒரு மக்கள் கூட்டமா இருப்பாங்க. சிபாரிசு பண்ணிட்டா டக்குன்னு அதை கூட என்ன செஞ்சிருவாரு, அடைத்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான மனிதர். இன்னொரு மனுஷனை பத்தி கேட்கிறாங்க. கால சக்கட், அதாவது இவர் இந்த கோடீஸ்வரர் சொன்னா மறு பேச்சு கூட பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கோடீஸ்வரர் கண்ணியமான ஒரு லிஸ்ட் புரிஞ்சுட்டு அடுத்து கேட்கிறாங்க. இப்ப வர்ற இன்னொரு ரஜால் இருக்கு. அந்த ரஜாலை பத்தி ஃபுகராவு, இந்த ரஜாலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா, இவர் ஃபுகராவு, இவர் வந்து ஏழை, ஃபுகரானா ஏழை, பக்கீர், பக்கீர் ஃபுகராவு, இவர் ஒரு ஏழைப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஃபுகராவு அல் முஸ்லிமும், அவர் முஸ்லீமா இருக்கிறாரு. பக்கால மா தகுலுன பிஹாலா, இந்த ஆளை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இவர் சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. எப்படி உதாரணம் காட்டுறாங்க, கோடீஸ்வரன் ஏழை, ஏழை சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படிதான் இந்த ஹதீஸ்ல வந்து பார்க்க முடியல. அப்ப என்ன வருது, இவர் ஒரு ஏழை, ஏழை சொன்னா யாரும் கேட்பாங்க, கோடீஸ்வரன் இருந்தாலும் ஒரு கெத்து ஒரு மதிப்பு அப்படி தானா வந்துடும். அப்போ மா தகுலுன பிஹாலா, அவர் சொன்னா அந்த ஊர்ல ஒருமையே கேட்க மாட்டான். காலு குர்ரியும் கத்தவர், அவருக்கு அந்த அளவுக்கு மதிப்புலாம் கிடையாது.
லா யுங்க அவருக்கு பொண்ணு கேட்டா பொண்ணும் கொடுக்க மாட்டாங்க, பாவப்பட்ட மனுஷன். இன் சபா லா யஸ்பஹு இவர் சிபாரிசு பண்ணா எடுபடவே எடுபடாது. இவர் யாருக்காவது ஏதாவது பார்த்து கொடுக்கணும்னா அதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளை பத்தி சொல்றாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கோடீஸ்வரனை விட ஹாதா ஹைரு மின் மில்கில் அர்த மிஸ்ல ஹாதா, நீங்க இந்த பூமி பூரா அருதுங்கிறத சொல்றாங்க. மின் மிஸ்ல அருது, இந்த பூமி பூரா கோடீஸ்வரர் இருக்காங்களே அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஈமானோட நல்ல ஏழை இருக்கானே அவன் மேலானவன். கோடீஸ்வரனை தூக்கி உரல போட்டாங்க. கோடீஸ்வரன் ஒரு மட்டத்துக்கு சமம்ட்டான். கோடீஸ்வரனா இருக்கிறது முக்கியம் இல்லை, அவன் ஒரு நல்ல மனிதனா இருக்கான், குணத்திலையும் கொள்கையிலையும். அப்பதான் அந்த கோடீஸ்வரனுக்கு மதிப்பு. ஒரு டாக்டரா இருக்கிறது முக்கியம் இல்லை, அவன் ஒரு நல்ல டாக்டரா இருக்கு. ஒரு பிள்ளைய பெறுறது முக்கியம் இல்லை, அவன் சாலியா வந்தாதான் அந்த பெற்றதுக்கு அவனுக்கு இந்த வெற்றி அடைய முடியும். வெற்றி எப்பன்னு கேட்டா அது முழுமையாக தான் தெரியும். அப்ப கோடீஸ்வரன் என்ன பிரயோஜனம் இருக்கு? நீ என்ன செய்த கோடியை வச்சு ஆக மட்டமானவனா இருக்கீங்க, இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் காட்டி ஒரு ஏழை மேலானவன் அவன் மனசுக்கு முன்னாடி உன் மனசு பூமி பூரா நீ நிறைந்திருந்தாலும் நீ அதுக்கு ஒன்றும் மதிப்பில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுவும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் 5091 ஹதீஸ். அதே போல ஒரு அடியானை பத்தி அடியான் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தராங்க. என்ன சொல்றாங்க என்றால், அன்னல்லாஹ தபாரக வ தஆலா, அல்லாஹ் சொல்வதாக, கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வ யப்தலி, அல்லாஹ் ஒரு அடியானை சோதிக்கிறான். சோதிக்கும் பொழுது அப்துஹு ஒரு அடியானை சோதிக்கிறான். வ அத்தஹு ஃபமை ரதிய, அல்லாஹ் என்ன கொடுத்தானோ அந்த கொடுத்ததை வைத்து அவன் சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்? நான் கொடுத்ததை நீ விரும்புறியா, இல்ல அதுல ஏதாவது குறை சொல்லணும்னு நினைக்கிறியா, அதாவது பொருந்தி கொள்றியா, இல்ல கொடுத்ததுக்கு மேல பேராசப்பட்டு வேற வழியை தேடுறியான்னு சொல்லி ஒரு சோதனையை செய்யறான். அப்போ ஒரு அடியானுக்கு கொடுக்குறான், ஒரு அளவா கொடுக்குறான், கசமை. அது எப்படி கொடுக்குறான்? கசமை பங்கு வச்சு கொடுக்குறான். இந்த உனக்கு இவ்வளவுதான், இத்தனை வயசு வரைக்கும் பாடுபட்டாலும் உனக்கு இவ்வளவு ரூபாதான் சொல்லி ஒரு கணக்கு பண்ணிட்டானா ஹராமான வழியை தேர்ந்தெடுக்க கூடாது. இவ்வளவுதான் அல்லா நமக்கு நாடி இருக்கான் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஹதீஸ் இருக்கு, நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்ப இந்த செய்தியில என்ன வருதுன்னா, இது வந்து அகமதுல வரக்கூடிய பெருசு அப்படியே சுருக்கம். பங்கு வச்சு கொடுத்துட்டான். பங்கு வச்சு கொடுத்ததை அவன் என்ன செய்யணும்? சந்தோஷமாக பொருந்தி கொள்ள வேண்டும். அவன் தந்தவற்றில் பொருந்தி கொள்ளாம வஜல்ல வபாரக்கல்லாஹு லஹு ஃபீ வபஸ்அஹு, அதுல அவன் வஸ்வாஸ்பட்டு அந்த கொடுத்ததுல விரக்தி அடைந்து என்ன இது என்று அவன் செய்தால் அல்லாஹ் என்ன தெரியுமா? மல்லம் இருதலம் வயுபாரக்கலஹு, அவனுடைய அந்த பொருளாதாரத்தின் அந்த செல்வத்தில் அவன் பரக்கத்து செய்ய மாட்டான். தந்தளவுன்னு பொருத்தி வரணும். இவ்வளவு உன்னுடைய முயற்சிக்கு இவ்வளவு தந்திருக்கேன், நான் சோதிக்கவே செய்யறேன். இது பூமிக்கு சொல்லக்கூடிய ஒரு சட்டமா எப்படி சொல்றாங்க தெளிவா சொல்றாங்க. பூமி எப்படி நடக்கணும்? உனக்கு கொடுத்தாச்சுன்னா இவ்வளவுதானே கொடுத்ததை கொண்டு சந்தோஷமா இதயச்சத்தோட இரு. உனக்கு அது இல்லாம நிறைய கொடுத்துருப்போம்ல, சிலவனுக்கு பல குறைபாடு இருக்கும். உள்ள கூட கொடுத்துருக்க மாட்டோம், பிள்ளையை கொடுத்துருப்பான், கை கால கொடுத்துருப்பேன், கண்ணை கொடுத்து இதுக்கெல்லாம் நன்றி செலுத்தலாம்ல. அதனால என்ன சொல்ற, தந்தவர்கள் என்ன செய்யணும்? நீ பொறிந்து கொள்ளணும். இல்லை என்றால் அல்லாஹ் என்ன செய்வான்? உன்னுடைய இதை விசாலமாக்க மாட்டான், அதில் பரக்கத்து செய்ய மாட்டான் என்று சொல்றான். எடுத்துக்கிட்டான். அப்ப கொடுத்ததை என்ன செய்து கொள்ளணும்? அதை ஒரு நல்ல முறையில் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். அதுல வந்து கரெக்ட் செய்து மேற்கொண்டு கொஞ்சம் அல்லாஹ் எனக்கு இவ்வளவுதான் தந்திருக்கான், எனக்கு தரவே இல்லை அப்படிங்கிற ஒரு குறைபாடும் ஒரு குழப்பமும் ஒரு பிதட்டலும் வந்து வரக்கூடாது. உண்மையில் இவ்வளவுதான் நமக்கு இருக்குது, இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு 70 வயசு வரைக்கும் ஒருத்தர் பாடுபட்டு இவ்வளவுதான் வந்திருக்கு, நாங்க என்ன சிந்தனைக்கு வந்தோம், இவ்வளவுதான் நமக்கு தந்திருக்கான் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவன் வந்து விடணுங்கிறத சொல்றாங்க. அடுத்த ஒரு செய்தி கேட்டானா, இது ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்றாங்க. அதாவது அஸ்ரஹமன் அஸ்ரம ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு விட்டால் வதிஸ்கஹு கஃபாஃபன், அல்ஹம்துலில்லாஹ் போதும், போதுமான இந்த அளவுக்கு இருக்குல்ல போதுன்ற வேண்டியதான். இப்படி சொல்றவன் தான் அஃப்லஹ, வெற்றி பெற்று விட்டான். அவன் தான் வெற்றி பெற்று விட்டான். நீங்க மாரடிச்சுக்கிட்டு நமக்கு இல்லையே நினைக்கிறேன் நினைச்சிட்டு அவன் அப்படியே காலம் பூரா என்னது குழம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது ஒரு மூமியின் அடையாளம். மூமியின் அடையாளம் என்றால் இந்த நோம்பு தொழுகை இதோட நம்ம
நகர்த்தி பேரலாம் நினைச்சிடக்கூடாது. பல சரத்துக்களை பேர வேண்டியது இருக்கு, அதை நம்ம பார்க்க வேண்டியது. அதுதான் ஒரு முன் உதாரணம். மிஷின் மாதிரி வந்துட்டு மிஷின் மாதிரி போறதில்லை. கஷ்ட காலங்கள் எப்படி நடக்கணும், கஷ்டம் இருந்தாலும் நாம் கஷ்டத்தோடு வைத்துக் கொண்டு தாராள மனப்பான்மையோட நடக்கணும். அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நம்ம ஒன்றுமோனா இதை பார்க்கணும். அவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டத்துல என்ன செய்வாங்க, இருக்கிறத பகிர்ந்து கொடுப்பான், ஜக்காத்தை கொடுப்பான். அப்ப அந்த அளவுக்குலாம் இருக்குது. அப்போ பூமி எப்படின்னா அவனுக்கு போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு விட்டுனா அதை என்ன செய்யணும், அதை அவன் பெற்றுக்கொள்ளணும், போதும் என கருதணும். கருதி விட்டால் அவன் எப்படிப்பட்ட ஆளாயிருப்பான், அவன் தந்ததை அவன் சந்தோஷமாக அவன் மகிழ்ச்சிகரமாக பெற்றுக்கொண்டால் அவன் வெற்றி பெற்று விட்டான். இது முஸ்லீம் ஆதாரபூர்வமான நம்பிக்கை. போதும் என்ற அந்த மனம் இப்படியும் ஒரு கரிசு, போதும் என்ற அந்த மனத்துக்கு வந்துவிடவும். அதனால இதை நம்ம அடுத்தடுத்து நிறைய செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதோடைய அடுத்தடுத்து சோதனைகள், நபிமார்கள் எப்படி நடந்தாங்க, நல்லடியார்கள் எப்படி இருந்தாங்க, சஹாபாக்களுக்கு எப்படி வந்துச்சு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம எப்படி இதை அணுகணும், இதற்கு எப்படி பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுத்துருக்காங்க, இதுக்கு உண்டான ஒரு முன்மாதிரியாக நம்ம திகழணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்டு தளர்ந்து பேரக்கூடாது. என் முன்னோடி மக்களாக சிரமத்தை எல்லாம் தூக்கி வாழ வென்ற மாதிரி பெறணும். அப்படி இருக்கிறதுக்கு முன்னுதாரணமாக 1000 வசனங்கள் பல செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாடுகளை பார்ப்போம்.